வணக்கம். என்னுடைய பேர் அனந்தராமன். தமிழ்நாடு தெலுங்கு சம்மேளனம் அனைத்து தெலுங்கு சமுதாயமுடைய அமைப்புகள் மற்றும் ஐக்கிய நாயுடுகளுடைய ஒருங்கிணைப்பாளராக உள்ளேன். இன்றைக்கு தமிழகத்தில் வாழும் தெலுங்கு மக்களின் சார்பாக எங்களுடைய கோரிக்கைகளை உங்கள் மூலம் வைப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்று சொன்னால், தமிழகத்தில் உள்ள மக்களை பற்றி, மக்களுடைய கோரிக்கைகள் பற்றி, மக்களுடைய பிரச்சனை பற்றி விழிப்பாகவும் உணர்வாகவும் இருக்கின்ற ஒரே ஒரு குழுமம் அது பத்திரிகையாளரை பொறுத்துத்தான். எந்த இயக்கமாக வளர வேண்டுமென்றாலும் அது பத்திரிகையாளர்கள் எடுத்துரைத்தால் உடனே அரசாங்கத்திற்கும் செல்ல வேண்டுபவர்களிடம் சென்றடையக்கூடிய சக்தி உங்களிடம் மட்டும்தான் உள்ளது என்பதை இந்த நேரத்திலே நான் நன்றியோடு கூற கடமைப்பட்டுள்ளேன். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 30% தெலுங்கு மக்கள் 31 சமுதாய அமைப்புகளை கொண்டதாக உள்ளது இந்த தெலுங்கு மக்கள். நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாக தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கென்று பல பிரச்சனைகளை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே முதலாவதாக சாதிவாரி கணக்கெடுப்பு. எல்லா சமுதாயமும் கேட்டுருக்காங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று. நாங்களும் அதில் கிட்டத்தட்ட 100% நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நாங்கள் 30% சொல்கிறோம், சில பேர் 1% இருக்காங்க, 2% இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை, கோரிக்கைகளை, அவர்களுக்கு உண்டான விகிதாச்சாரப்படி வேண்டுதலை ஜாதிவாரி கணக்கெடுப்படுத்தினால் தெரிஞ்சிடும். அது முக்கியமாக இந்த அரசாங்கம் நடத்தணும், தமிழ்நாடு அரசாங்கம் நடத்த வேண்டும். ஏன்னா இது நான் மத்திய அரசாங்கத்தையோ இல்லை வேறு யாரையோ நான் கேட்க முடியாது, நீதிமன்றத்தையோ கேட்க முடியாது. செய்ய வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய கடமையாகும். அப்போ தான் அவங்களுக்கும் அது ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கான உதவியாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பல்வேறு சமுதாயங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன. இதை ஏனோ தள்ளி போட்டே கொண்டிருக்கிறார்கள். அது ஏன்னு எங்களுக்கு புரியல. எதுக்காக தள்ளி போடுறாங்க? எத்தனையோ பிரச்சனைகளை உடனே செய்யக்கூடிய வல்லமை படைத்த அரசாங்கம் இதை ஏன் தள்ளி போடுறாங்கன்னு எனக்கு புரியல. அதனால் அரசாங்கம் உடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். ஒன்று. அடுத்த பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்குது. இதில் மத்திய அரசாங்கம் இடபிள்யூஎஸ் ஸ்கீம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த இடபிள்யூஎஸ் ஸ்கீமில் மத்திய அரசாங்கம் அந்த இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் செய்யவில்லை. என்ன காரணம் எங்களுக்கு தெரியல. அதை பற்றியா சொல்லணும். உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல, எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு போயிடலாம். ஏன் செய்ய மாட்டான்றது தான் எங்களுடைய கோரிக்கை. அதை நிச்சயமாக செய்ய வேண்டும், தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மொழி சிறுபான்மை சான்றிதழ் இருக்குது, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி லிங்குவிஸ்டிக் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. அதை எல்லா தாசில்தார் ஆஃபீஸ்லேயும் கொடுக்கணும்னு ஒரு வரம்பு இருக்கிறது. அது ஒரு லா இருக்குது. இதுக்கு போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க? ஒருத்தர் சொல்கிறாரு, நீ பேசுகிற தெலுங்கும் ஆந்திராவில் பேசுகிற தெலுங்கும் தெலுங்கானாவில் பேசுகிற தெலுங்கும் வித்தியாசம் இருக்குன்றாங்க. இது ஏன் இது? நான் தெலுங்கு பேசுகிறேன், இல்லை அவங்க தமிழ் தான் பேச தெரியுது. சந்தோஷப்படுங்க. தமிழிலே உரையாடக்கூடிய பாண்டித்யம் பெற்ற மக்கள், தெலுங்கு மக்கள் இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுங்க. நாங்கள் இந்த மண்ணின் மைந்தலாக தமிழ் தான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெலுங்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது. சமுதாயம்னு ஒன்றுப்போ கம்மானா வேறு ஜாதி கிடையாது, தமிழ் ஜாதி கிடையாது. அருந்தையர்லாம் தமிழ் ஜாதி கிடையாது. ஏன்னா இப்படி எல்லா ஜாதியும் எடுத்துக்கிட்டா, கவரா எடுத்துக்கிட்டா, செட்டியார் எடுத்துக்கிட்டா, எல்லா இதுவும் தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அந்த தெலுங்கு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியை சார்ந்தவர்கள் என்பது நிச்சயமாக தெரியும். ஏன் இதை இழுத்தடிக்கிறான்னு எனக்கு தெரியல. இந்த தாசில்தார்கள் ஏன் இழுத்திருக்காங்க? அரசாங்கத்தில் பல்வேறு வகையில் முறையிட்டு இருக்கோம். இதுவரை அதுக்கு எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கலை.
அடுத்தது வந்து ஒரு முக்கியமாக என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா ஒரு அப்பா அம்மாவை கேட்கணும், அவங்கள்ட்ட ஐயா பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்க அரசாங்கத்திடம், முதல்வரிடம் எங்களுடைய கோரிக்கைகள், இந்த மாதிரி ஜாதி வாரி பிரச்சனை இருக்குது, லிங்குவிஸ்ட் மைனர் சர்டிஃபிகேட் இருக்குது, மொழி சிறுபான்மை வாரியத்தில் எங்களுக்கு இடம் இல்லை, இதெல்லாம் பேசுகிறதுக்காக முதலமைச்சரிடம் தேதி கேட்டு வருஷம் 3 ஆச்சு. இதுவரை எங்களுக்கு கிடைக்கல. ஒருவேளை நாங்கள் புலம்பெயர்ந்தால் ஒருவேளை கொடுப்பாங்களோ என்னன்னு தெரியல எங்களுக்கு. ஏன் வந்து ஒரு எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த சமுதாயமாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனையை, கோரிக்கையை பார்ப்பதற்கு, முதல்வரை பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை என்றால் அதுக்காக ஒரு செக்ரட்டரியெலாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் போய் பார்த்து முதல்வருக்கு எல்லாமே லெட்டர் எழுதி இமெயில் பண்ணி எல்லாமே பண்ணியும் இத்தனை சமுதாயம் வரும், 15-16 சமுதாயங்கள் வரப்போகிறோம், அது கம்பளத்தாரனாகட்டும், வீரபாண்டிய கட்டமன் ஆகட்டும், செட்டியார் ஆகட்டும், நாயுடு ஆகட்டும், எல்லா சமுதாயத்தை உள்ளடக்கிய ஒரு குழு வந்து பார்க்கணும்னு சொன்னோம். இதுவரை எங்களை பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை. 3 வருஷம் ஆச்சு. அப்போது எப்படி ஒரு முதல்வரை பார்க்குறது, எப்படி இந்த பிரச்சனையை அணுகிறது தெரியவில்லை. அது நீங்கள் தான் அதை ஊடகங்கள் வாயை தெரியப்படுத்தணும். இப்படியே போய்ட்டு தான் ஒரு 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 அளவுக்கு தான் நாங்கள் வந்து சரி நாளைக்கு வர்றாரு, நாளைக்கு பார்க்கலாம் சொல்லலாம். இந்த பிரச்சனைகள் பெருசாகிட்டா எங்கெங்கெல்லாம் வெடிக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தான் நாங்கள் வந்து மெல்ல சரி பரவாயில்லன்னு போகலாம். எங்களுடைய கோரிக்கைகளை நிராகரித்தால் இந்த மக்களை நிராகரித்ததாக ஆகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையம் இருக்குது. இந்த அரசாங்கத்துக்கு அது புரியல. சிறுபான்மை ஆணையம்னா என்ன? மத சிறுபான்மையரா, மொழி சிறுபான்மையரா? ஆனால் அந்த சிறுபான்மை நல அமைச்சர்னு ஒருத்தருக்கார், செஞ்சி மஸ்தான். அவருக்கே எதுக்கு அந்த அமைச்சர்னு தெரியல. ஒன்று எடுத்து மத சிறுபான்மை அமைச்சர் போடுங்க, செஞ்சி மஸ்தான் மத சிறுபான்மைன்னு போடுங்க. அப்போ எங்களோட கோரிக்கைகள் யார்கிட்ட போய் சொல்கிறது? மொழி சிறுபான்மை மக்கள் யாரிடம் எங்களுடைய கோரிக்கை சொல்லுது? அந்த அமைச்சர்கிட்ட போய் சொல்லணுமா? சொல்லியிருக்கோம், செய்யலை, இதுவரை செய்யலை. இந்த மொழி சிறுபான்மை, அந்த சிறுபான்மை ஆணையத்தில் மத சிறுபான்மை இருக்காங்க, மொழி சிறுபான்மை சேர்க்கலான்னு இதுக்கு முன்னாடி டாக்டர் PC ரெட்டி அப்போலோ ஹாஸ்பிட்டல் சேர்மன்லாம் அதில் தலைவராக இருந்திருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? அது மத சிறுபான்மை ஆணையம். ரைட், வெரி குட். அப்போ மொழி சிறுபான்மை ஆணையத்தை நீங்கள் ஏன் செய்யலை இதுவரை? மொழி சிறுபான்மை ஆணையம் வைக்கணுமா வேண்டாமா? வைக்கணும். அப்போது அவங்களுக்கு புரியல. 2021 அதிமுக அரசு எடப்பாடி அவர்கள் 2021 ஒரு சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார். ஒரு டால்மெட்கோன்னு ஒரு அமைப்பு, தமிழ்நாடு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று அமைச்சார். ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதை தூக்கி ஓர வச்சுட்டாங்க. ஓர வச்சுட்டு முதல்வர் என்ன சொன்னார்? 4 மொழி சிறுபான்மையினர் இந்த சிறுபான்மை ஆணையத்தில் சேர்க்குறோம். தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்ற 4 பேரை அதில் சேர்த்து அதில் ஒருத்தர் உதவி தலைவராக போடுன்னு அறிவித்தார். 2 வருஷம் ஆச்சு. இதுவரை கேட்டால் அந்த துறை செயலாளரோ இந்த அமைச்சருக்கோ ஒன்றுமே புரியல. ஏன் செய்யலைன்னு புரியல. இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்க? அது வந்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி தெலுங்கு மக்கள் டாக்டர் PC ரெட்டி போன்றவர்கள் அதனுடைய தலைவராக பொறுப்பேற்றிருந்தோம். அப்போ என்ன இது குழப்படி? எனக்கு புரியல. உடனே நீங்கள் வந்து மத சிறுபான்மை வச்சா மத சிறுபான்மை வச்சுருங்க, இல்லை மொழி சிறுபான்மைங்க, இல்லை டால்மெட்கோ மாதிரி புதுப்பிங்க. ஆல்ரெடி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேறிச்சு. இது ஏன் செய்ய மாட்டானே எங்களுக்கு புரியல. இதை நீங்கள் தான் பத்திரிகையாளர் தெரியப்படுது. அப்போ அட்லீஸ்ட் அப்போது மக்கள் வந்து அந்த அமைச்சர் வந்து உணர்ந்து இப்படி செய்யலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதுக்காக சீஃப் செக்ரட்டரியே, அந்த பேக்வர்ட் கிளாஸ் செக்ரட்டரியே எல்லாரையும் போய் பார்த்துட்டோம். திரு செஞ்சி மஸ்தான் எல்லாரையும் பார்த்து பேசினோம். ஆனால் நடக்கவில்லை. இது என்ன காரணம்? 30% தெலுங்கு மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவருடைய கோரிக்கைகளை ஏன் புறக்கணிக்கிறாங்க எனக்கு புரியல. ஏன் புறக்கணிக்கிறாங்க? நாங்கள் எந்த வேறு ஆப்பிரிக்காவில் வந்தோம்? இந்த தமிழ்நாட்டில் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டு அந்த மாநிலத்தின் மண்ணின் மைந்தராக நான் வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் பாருங்கள், 94 சட்டமன்ற தொகுதிகளிலே தெலுங்கு மக்கள் இல்லாத இடம் இல்லை. வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி தெலுங்கு மக்கள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5 கம்யூனிட்டி இருக்குது. அதில் நாயுடு மக்கள் அதில் இருக்காங்க. 40 தொகுதிகளிலே வெல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் இந்த நாயுடு மக்கள். அப்போ எங்களை புறக்கணிக்கிறாங்க. ஏன் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க?
சட்டசபையில் 24 தெலுங்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 24 தெலுங்கு எம்எல்ஏ இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு எந்த பதிலினாலும் நோ ரிட்டன் தான், ஒன்றும் பதிலே வரல. என்னன்னு புரியல. ஐயா எங்களுக்காக ஒரு தெலுங்கார் ஒரு 10 மாகாணத்தை எங்களுக்கு கொடுங்க, 10 டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க கேட்கல. நாங்கள் இந்த மண்ணில் வி வாண்ட் டு லிவ் அட் பார் வித் அதர் பீப்புள். அனைத்து மக்கள் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்கல. எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கேளுங்கள், இந்த பிரச்சனைகளை சட்டசபையில் சொல்லுங்கள். இந்த அருந்ததற்கு இடஒதுக்கீடை முதலில் 1989 நாங்கள் ஆரம்பித்து பல்வேறு தலைவர்கள் அதை பற்றி பேசினாங்க. டாக்டர் ராம்தாஸும் முதல் கூட்டத்தை பண்ணி அவருடைய எம்எல்ஏ அந்தியூர் கிருஷ்ணன் அவர்களை சட்டசபையிலே அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ அந்த சட்டசபையில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்புறம் கலைஞர்களை பார்த்து எங்களுடைய பிரச்சனைகளை வீரமணி போன்ற எக்ஸ்எம்எல்ஏ எல்லாம் போய் பார்த்து பேசினோம். அதுக்கப்புறம் 3% ரிசர்வேஷன் வந்துருச்சு. வெரி குட், வெல் அண்ட் குட். அப்போ அதே மாதிரியே இப்போ அணுக மாட்டாங்கன்றாங்க, புரியவில்லை. அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டை பல்வேறு மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். மதுரை நாயக்க மன்னர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100-200 வருஷம் ஆண்டாங்க. ராணி மங்கம்மாள் ஒரு 10-15 வருஷம் ஆண்டிருக்காங்க. இந்த திருச்சியில் இருந்து ஆண்டிருக்காங்க, மதுரையில் ஆண்டிருக்காங்க. திருச்சி டு மதுரை அந்த சாலையை செய்தவர்கள் ராணி மங்கம்மாள். நீ எதற்கோ பேர் வைக்கிறீங்க, எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த ராணி மங்கம்மாள் நல்ல ஒரு அரசாங்கத்தை இன்றைக்கி அந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய சாலைகள், சாலை பக்கத்தில் தங்கும் விடுதிகள் எல்லாம் இன்றைக்கி அமைச்சிருக்காங்க. ஏன் அவங்க பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க? தமுக்க மைதானம் அவங்க ராணி மங்கம்மாளுடைய அந்த இடம். ஆனால் அவர் பேர் ராணி மங்கம்மாள் பேரை வைக்க சொன்னால் வைக்க மாட்டேன்றாங்க. அவர்கள் ஆண்ட இடம், இந்த மக்களுக்காக இராணுவத்திற்காக அந்த இடத்தை கொடுத்தவங்க ராணி மங்கம்மாள். ஏன் இடத்தை கொடுக்கல? இடத்துக்கு கொடுத்தா அவங்க பேர் வைக்கிறதுக்கு என்ன இதில் பிரச்சனை? வைக்க மாட்டேன்றாங்க. அதே மாதிரி திருச்சியில் ராணி மங்கம்மாள் சிலையை வைக்கணும்னு உங்கள் வாயில் கேட்டிருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் பேர் வைக்கிறாங்க. வாவுசி கூட இந்த நாட்டிற்காக விடுதலை பண்ணாங்க, ஒன்றும் அவருக்கு பேர் வைக்கல. இந்த உழைத்தவர்களுக்கு பேர் வைக்கல. எந்த அரசாங்கம் இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. அதை சாதுவாக அமைதியாக சொன்னால் கேட்கலையோ என்னவோ தெரியல. அதனால் இந்த ராணி மங்கம்மாள் சிலையை மதுரையில் வைக்கணும்னு நாங்கள் மீண்டும் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பிரச்சனை நீங்கள் ஈரோடு தேர்தலில் பத்திரிகை நண்பர்கள் நன்றாக அறிவீர்கள். மதிப்புக்குரிய சீமான் நல்ல கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் என்ன பேசுகிறாருன்னா, தெலுங்கு மக்கள் வந்தீர்கள், நாயுடுகள் வந்தீர்கள், அருந்தேர் வந்தீர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாரு எனக்கு புரியல. அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இவரை இந்த நாட்டை விட்டு, இந்த தமிழகத்தை விட்டு வெளியே போக சொல்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? உங்கள் கட்சியை சொல்லுங்கள், உங்கள் கொள்கையை சொல்லுங்கள், உங்களுடைய போராட்டங்களை வென்றெடுங்கள். நாங்கள் அதெல்லாம் சொல்லலை. எங்களை வந்தேறி என்று சொல்வதற்கு பாரத பிரதமர் ஆனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆனாலும் சரி, ஜனாதிபதி ஆனாலும் சரி, வெளியே போ என்று சொல்வதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. ஒரு இந்திய குடிமகனாக இருக்கவன் எங்கே போனால் இருக்கலாம். நான் ஆப்பிரிக்காவில் போய் இருக்க முடியுமா? அமெரிக்காவில் போய் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எப்படி நீங்கள் வந்தேறின்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது? எதுக்காக இப்படி எங்கள் பிரிவினைவாதம் பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். தமிழுக்காக தொண்டாட்டி இருக்கிறவர்கள் தெலுங்கு மக்கள். இந்த இந்திய விடுதலைக்காக போராடியவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் போலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த நாட்டின் விடுதலைக்காக ஓபிஆர் போன்றவர்கள், ஜிடி நாயுடு போன்றவர்கள், நாராயணசாமி நாயுடு போன்றவர்கள் அவர்களுக்காக மட்டுமல்ல, அவர்களுடைய சார்ந்த ஜாதிக்காக போராடவில்லை, தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாட்டினுடைய வளத்துக்காக போராடி இருக்காங்க. ஏன் இதை செய்ய மாட்டேன்றீங்க? ஏன் இப்படி போராடுறீங்க? அதை விட இன்னொரு மோசமான என்னென்னா, ஆண்டிமுத்து ராஜா ராசா அவர்கள் சொல்கிறார், பாண்டேக்கள், மோடிக்கள் இவர்களாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் எந்த கட்சியும் சேரலாதவங்க. அதே போல் நாயுடுக்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. என்ன இதில் போய் நீங்கள் ஏன் அதை எடுக்கிறீங்க? இதே இன்னொரு கம்யூனிட்டி உங்களால் சொல்ல முடியுமா? நீ இதை நீ பின்பற்ற சொல்லக்கூடிய அதிகாரமா அவருக்கு இருக்கிறதா? இல்லையே. ஏன் சொல்கிறீங்க? எங்களுடைய நாயுடுக்கள் மனத்தை புண்படுத்துறது இல்லையா? எதுக்காக அப்படி சொல்கிறீங்க? ஜெய்ஸ்ராம் நீ அவர் திரு ராஜா இல்லை, அவங்க அப்பா இல்லை, அவங்க தாத்தாவுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் ஆண்டவனை, கிருஷ்ணரை,
பெருமாளை கண்ணபிரானை துதித்து என்ன அந்த கோயிலை வந்து பண்ணி வைணவ சமுதாயத்தை பின்பற்றி நாங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறோம், வெங்கடாஜலபதி சொல்கிறோம், கோவிந்தா சொல்கிறோம். இதில் என்ன தவறு இருக்குது? ஏன் இந்த ஒரு மதத்தை ஒரு இனத்தை நீங்கள் குறிப்பிட்டு தாக்குகிறீர்கள்? அவர் அப்படி சொல்கிறாரு, இவர் அப்படி, என்ன இதுல பிரச்சனை உங்களுக்கு? அப்போ உங்கள் கட்சியில் இருக்க சேகர்பாபு, ஏவாவேலு, இல்லை காந்தி மற்ற போன்றவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அப்போ அவங்களும் அந்த மாதிரி ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடிய நீ பிரித்து சொல்ல முடியும்? உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? இப்போ அவர் கூட வைணவ மாநாட்டு செலவெல்லாம் ஃப்ரீ பஸ்ன்றாரு. அப்போ சொல்ல முடியுமா ராஜாவால்? ஏன் குறிப்பிட்டு ஒரு சமுதாயத்தை, ஒரு இனத்தை, மொழி சிறுபான்மையை தாக்குகிறீர்கள்? அதான் எங்களுக்கு புரியலை. இப்படி செஞ்சும் கூட நாங்கள் முதல்வருக்கு கடிதம் இது மாதிரிலாம் எங்களை தாக்குகிறார்கள், டிஜிபிட்ட லெட்டர் கொடுத்துருக்கோம், எல்லாம் கொடுத்தும் கூட இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதோட மோசம், ஈரோடு பை எலெக்ஷனில் அருந்ததியர்கள் மலமல்ல வந்தவர்கள், ஆந்திராவிலிருந்து மலமல்ல வந்து கேவலப்படுத்துகிற சொல்லை சீமான் பயன்படுத்தினார். அந்த இடத்த விட்டு நீ வெளியே போங்க, ஆந்திராவுக்கு போகணும்னு சொன்னார். ஏன் சொல்கிறேன் நீங்கள்? அதை என்ன அரசாங்கம் அவருக்கு பயப்படுதா சார்? நீங்கள் பாருங்கள், எல்லா சமுதாயத்தினருக்கும் ஒரு கட்சி இருக்குது, கட்சிக்கு தலைமை இருக்குது, பாசஸ் இருக்காங்க, காட்ஃபாதர் இருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும். மலையாளம்னா அருந்ததியர் கேவலம். இந்த அருந்ததியர்கள் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே 40% மக்கள் இன்றைக்கு அருந்ததியர் மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் மலாடுறோம், பெருக்கிறோம், அதை பற்றியெல்லாம் அவங்களே இல்லை. ஒரு ஐஏஎஸ் ஆகிறாங்க, ஐபிஎஸ் ஆகிறாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? தமிழ்நாட்டினுடைய பிரஜை அவன் மலாடுறான், பெருக்கிறான், அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சுகாதார பணிகளும், தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை செருப்பு தைக்கிற தொழிலில் ஈடுபட்டவர்கள் இந்த அருந்ததியர்கள். அவனை கேவலப்படுத்தணுமா? இதே இன்னொரு சமுதாயத்தை, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் கிருஷ்ணசாமி அவர் இருக்க அந்த சமுதாயத்தை நீங்கள் கேவலப்படுத்த முடியுமா? இல்லை திருமாவளவன் அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த சமுதாயத்தை நீங்கள் கேவலப்படுத்த முடியுமா? உங்களால் முடியாது. ஏன்னா இந்த கொட்டுப்பட்டு எதை கேட்டாலும் அமைதியாக இருக்கிற இந்த நாட்டில் வன்முறை வரக்கூடாது, எல்லோரும் நலமாக வேண்டும், எல்லோரும் இணக்கமாக வேண்ட கொள்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம். அது ஏன் இதை வந்து செய்கிறாங்க? இதை ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை? அதனால் இதை வந்து ஈரோடு தேர்தல் நடந்ததை எஸ்சி எஸ்டி கமிஷனுக்கு போட்டு அவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ண, கருங்கல் பாளையத்தில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. அது டிஜிபியாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், ஏன் எடுக்கலைன்னு எங்களுக்கு புரியல. அடுத்த பார்த்தீங்கன்னா %30 தெலுங்கு மக்கள் இருக்கும். தேர்தல் வருகிறது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பத்திரிகையில் நிறைய எழுதியிருப்பீங்க. மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தெலுங்கில் பேசி ஓட்டு வாங்கினார், மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தெலுங்கில் பேசி ஓட்டு வாங்கினார், இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதே இடைத்தேர்தலிலே அது பாஜகவோ அதிமுகவோ திமுகவோ அங்கே நின்ற வேட்பாளர் EVKS இளங்கோவனோ ஒரு வார்த்தை அருந்ததியர் ஏன் இப்படி திட்டம் கேட்கக்கூடிய அந்த நாதியற்ற சமுதாயம் அந்த அருந்ததியர் மக்கள் ஏன் இந்த பாகுபாடு? இன்னொருத்தனை சாதி சொல்லியிருந்தா வைகோலேருந்து எல்லாம் சொல்லியிருப்பாங்க. வைகோ முதல் கொண்டு சொல்கிறேன், இந்த தெலுங்கு மக்கள் பேர் யாருக்கும் ஐயோ அவங்க நானும் சொல்கிறேன் அருந்ததியர் திட்டுறாங்க, ஏன்பா திட்டுறேன், ஏன் அவனை வெளியே போக சொல்லக்கூடிய ஏன் சொல்லலை? அப்போது 2026 எங்களுடைய ஓட்டு வேண்டாமா? இல்லை நாங்கள் நீதிமன்றத்துக்கு நிச்சயமாக செல்ல வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறீர்கள். நீதிமன்றத்தின் மூலமாக தான் இது நடக்கணும். ஒரு மொழி சிறுபான்மையர் 10% மக்களுக்கு மேல் இருந்தால் அவர்களை காப்பாற்ற அரசாங்கத்தின் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலாம் என்று அரசாணை உள்ளது. இந்திய அரசாங்க சாசன சட்டத்தின்படி எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அப்போ ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்போது ஒரே தீர்வு, தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். 2026 தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். நான் திரும்பவும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தெலுங்கு மக்கள் இல்லாத தொகுதிகள் இல்லை என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அது 30% இருக்காங்க, 40% இருக்காங்க. இப்படி 30லேருந்து 40% 40 தொகுதியில் இருக்கும். வி ஆர் த டிசைடிங் ஃபேக்டர். இதை ஒரு இதுக்காக சொல்லலை.
பயமுறுத்தலா சொல்லவில்லை. எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை நிலைநாட்ட நீங்கள் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக 2026 நாங்கள் அத்தனை சட்டமன்றத்தில் நின்று வெற்றியை தோல்வியை நிர்ணயிக்கின்ற சக்தி எங்களுக்குள்ளது என்பது இந்த நேரத்தில் உங்கள் வாயிலை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் எங்களை அமுக்கி எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தள்ளிப்படுவதால் எங்களை நோக வைக்கிறீர்கள், திருமக்களை நோக வைக்கிறீர்கள். அது ஒரு காலத்தில் வெடித்து வெளியே வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கேளுங்க. 24 சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் சொல்லிட்டேன் சார். எல்லாருக்கும் லெட்டர் எழுதி சொல்லி ஃபோனில் பேசணும். முதலமைச்சர் நேரம் வாங்கித்தாங்க, இந்த கோரிக்கை இருக்குது, வீரபாண்டி கட்டபொம்மன் சிலை வைக்கணும், இந்த மாதிரி திருமண நாயக்கர் வைக்கணும், இந்த அருந்தையருடைய டெவலப்மெண்ட் போர்டு பண்ணணும், இப்படி பல்வேறு கோயில் 15-16 கோரிக்கைகள். இப்போது சிலை வைக்கிறாங்க சார். கட்டபொம்மன் சிலை இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. இதை நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன் சார். எல்லாருக்கும் நியூட்ரலாக இருங்க. கட்டபொம்மன் சிலைக்கு ஒருத்தர் மாலை போட்டால் அதுக்கு மாலை போடுங்க. ஒரு சிலைக்கு மாலை போட்டு இன்னொரு சிலைக்கு மாலை போடாதது எல்லாருக்கும் மன வருத்தம் தரும். ஒன்று அதுக்கு ஒரு டிபீட் பண்ணுங்க, ஒரு மினிஸ்டர் போட்டு எல்லா பிறந்தநாள் போடுங்க, இல்லை போடாமல் இருந்துட்டு பிரச்சனை இல்லை. அப்பயே அந்த பாகுபாடு தான் கேட்கும். அந்த 24 பேர் செய்யலை சார் இதுவரை. எங்களுக்காக முன்னாடியாவது ஆற்காடு வீரசம் போட்டவராக உடனே எங்களுடைய பிரச்சனை கலந்து சொல்லி செய்யக்கூடிய வல்லமை இருந்து இப்போ யாரும் இல்லை சார். அது என்னன்னு தெரியல. எலெக்ஷன் முடிஞ்சு இவ்வளோ நாள் அப்போ வந்து அரங்கு பற்றி அவர் கேவலமாக பேசுகிறாருங்கிறது உங்கள் அமைப்பீங்க, தனிப்பட்ட முறையில் நீங்கள் நாங்கள் எடுத்து நடவடிக்கை எடுத்துக்கோம். நீங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கலாம், ஏன் தொடர்ந்து சார்? இந்த எஸ்சி கமிஷன் போட்டு போகிறாங்க சார். நீங்கள் ஏன் போடல வழக்கு? நாங்கள் அரசாங்கத்தை சார் நாங்கள் என்ன பண்ணோம் சார், வழக்கு போடணும். ஏன்னா நாங்கள் டிஜிபிகிட்ட மனு கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு மனு கொடுத்துருக்கோம். நேராக போய் மனு கொடுத்துருக்கேன். எல்லாம் கொடுத்தீங்க சார். நடவடிக்கை நீங்கள் உடனே ஒரு வழக்கு தொடர்ந்துக்கனால நீதிமன்றம் அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஈரோடு மட்டும் இப்போ நடந்திருக்கிறதுக்கும் நீதிமன்றம் எவ்வளோ கேவலமாக பேசுவார் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இது யாராக இருந்தாலும் கேட்டாலே இது ரொம்ப வருத்தத்தை தான் ஏற்படுத்தும். அது வந்து அந்த இடமாற்றம் நீங்கள் அந்த மொழி பேசக்கூடியவங்க நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்துக்கணும். அந்த சம்பவம் நடந்து இத்தனை மாதம் ஆகுது, இது வரைக்கும் எடுக்காம வந்து இப்போ வந்து நீங்கள் சார் அரசாங்கம் சரி பண்ண ஒரு நம்பிக்கை இருக்குது சார் எங்களுக்கு. சார் நாங்கள் பார்க்குறேன்னு சொன்னாங்க சார். அப்புறம் எஸ்சி கமிஷனில் நாங்கள் நேராக போய் பார்த்து பேசினோம். அவங்க வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி அந்த டிஜிபியை மீட் பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பேசியிருக்காங்க, தயவுசெய்து இது ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லியிருக்கேன், நாங்கள் பார்க்குறேன்னு சொன்னாங்க. அவங்க எடுக்கலை. சரி, அதுக்கப்புறம் நீதிமன்றம் தான் போகணும்னு இப்போ பிளான் பண்ணி அதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறோம். இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது அந்த முற்பட்ட சமுதாயத்தில் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் ஒன்று போடுறாரு. அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. வேறு மத்திய அமைச்சர் பின்னடைவுடைய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கிற முற்பட்ட சமுதாயத்தினர் எஃப்சியில் இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு பயன்படும்ன்ற இதில் போட்டிருக்காங்க. ஒன்று போடுங்க, இல்லை செய்யுங்க, இல்லை செய்யுங்க சார். இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்காதனால இந்த தெலுங்கு மக்கள் ஹையர் காலேஜுக்கு போகிறது தடைப்படுது சார். அதில் சார் ஐ மெட் தி பேக்கர் சொல்லிட்டேன் சார். வட மாநிலத்தில் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள், இந்த நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்க அழகாக தமிழ் பேசுகிறாங்க, இல்லை மாற்றி பேசுகிறாங்க. இருந்தாலும் கூட தமிழ் அப்போ அவங்க வந்து அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள்னு சொல்ல முடியுமா? ஒரு முஸ்லீம் இருக்கார், இல்லை அவர் இதுலேருந்து வராரு, அவர் பேசுகிற தமிழ் வேறு மாதிரி, அதுக்காக அவர் முஸ்லீம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. எல்லாரும் இந்த அமைச்சர்களே எவ்வளோ பேர் மாற்றி பேசக்கூடிய இதெல்லாம் இருக்குது. அதை போய் நீங்கள் இப்போ எப்படி சொல்கிறீங்க அதை சார்? மைனாரிட்டினா, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டினா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தாய்மொழி பேசணும்னு அவசியம் இல்லை. எத்தனை முஸ்லீமுக்கு அந்த அவங்க தாய்மொழியில் பேச தெரியும், எழுத தெரியும்? தெரியாது. அது தவறு என்று சொல்ல முடியாது. அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களுக்கு அந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் கொடுங்க. அதனால் அவங்க பயன்பெறட்டும். இல்லைன்னா இருக்குது, இல்லை மைனாரிட்டி சர்டிஃபிகேட் கிடையாதுங்க அப்படின்னு விட்டுருங்க, போட்டோம், நோ ப்ராப்ளம். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது அப்படின்னு முதல்வர் சொன்னார். 4 பேர் கொடுங்க, அந்த 4 பேரில் ஒரு வைஸ் சேர்மன் போடுங்கன்னாரு. 2.5 வருஷம் ஆச்சு.
வி மெட் தி அமைச்சர் மாண்புமிகு செஞ்சி மசான் மீட் பண்ணோம். ஒன்றும் நடக்கலை. 2 வருஷமாக ஃபாலோ பண்ணுறோம், நடக்கலை. பீட்டர் அல்போன்ஸ் சேர்மனை போட்டாங்க. இப்போ அவர் அந்த டேர்ம் முடிஞ்சு போச்சு. அடுத்த டேர்ம் வந்து மிஸ்டர் அருண் ஒருத்தர் போட்டிருக்காங்க. அத்தனை வேகம் காட்டும் நீங்கள் ஏன் இதை செய்யணும் தான் எங்களுக்கு. அப்போ எங்களை ஏதோ நீங்கள் வேணும்னே தாக்குற மாதிரி தான் இருக்கேன் எங்களுக்கு சார். இப்போ 2வது டேர்ம் வந்துடுச்சு சார். பீட்டர் அல்போன்ஸ் போய் இப்போ மிஸ்டர் அருண் வந்து சிறுபான்மையினர் தலைவராக இருக்கார். எங்களுக்கு அது இல்லைன்னு சொல்லிடு, நோ ப்ராப்ளம், நீங்கள் மொழி சீர்மானம் போடுங்க. இல்லையா, நீங்கள் எதுக்குமே லாய் கட்டவர் நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் இந்த தெலுங்கு மக்களை நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போங்க, விட்டுருங்க சார். நாங்கள் ஏன் சார் கேட்குறோம்? இது முதல்வர் சொன்னதுனால தான் நான் இதை கேட்குறோம். அப்போ எப்படி சொல்கிறது? இதை முதல்வர் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல எங்களால் தெரியல சார். அவங்களுடைய பர்சனல் பிஏ அண்ட் செக்ரட்டரி 4 அனுஜாஜ் மேடம் அத்தனை இவங்களையும் போய் பார்த்து நேரடியாக லெட்டர் கொடுத்துருக்கோம். அப்போ பார்க்க முடியும். அப்போ என்ன சார், இப்போ நாங்கள் எது தமிழ்நாட்டு குடிமக்களா என்னன்னு தெரியல. அதுதான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. எங்கள் எம்எல்ஏகிட்ட சொல்கிறோம், ஒருத்தரும் நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ தெரியும்னா 2020 நிற்பாங்கள்ல, நான் தெலுங்காரன், நான் ஆயுடுகாரன், நான் ரெடியார் இப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ நாங்கள் எங்களுடைய வாக்கு வலிமையை நாங்கள் காட்டணும். அதான், வேற ஒரு வழி கிடையாது. இல்லை, அதெல்லாம் நாங்கள் சார் எவ்வளோ காலம் சார் ஏமாந்துட்டே இருப்போம் சார். எவ்வளோ காலம் சார் ஏமாந்துட்டு இருப்போம், எவ்வளோ காலம் ஏமாந்துட்டு இருக்கோம் சார். நீங்கள் பங்களாதேஷில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு தொகுதியில் நிற்கிறாங்கன்னா அவர் எழுந்து நீங்கள் நிற்பீங்களா? இப்போ 2020 தெலுங்காரன் நின்னா கூட இந்த மக்களுக்கு செய்யவில்லை என்றால் செய்யாத எம்எல்ஏ நிச்சயமாக புறக்கணிப்போம், எதிர்த்து வேலை செய்வோம் சார். நாங்கள் ஜெயிக்காட்ட பரவாயில்ல, அவர் தோக்கடிப்போம் சார். அது நிச்சயம் சார். சார் எங்கள் சமுதாயத்துக்கு எங்களுக்குன்னு செய்யாதீங்க சார். ஒரு தொகுதியில் எல்லோரும் இருப்பாங்க, கவுண்டர் இருப்பான், நாயுடு இருப்பான், மோலையாக இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. எல்லாரும் பிரச்சனை கேளுங்க, அதே மாதிரி எங்களுடைய பிரச்சனை கேளுங்க. கேட்காதங்க எதுக்கு நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கீங்க? பொதுவாகவே கேட்குறேன். ஒரு கிராமத்தில் சவுத்தில் ஒரு ஊரில் ஒரு இனக்கலவரம் நடக்குது. அந்த எம்எல்ஏ கேட்டால் டைம் இல்லைன்றாரு. டைம் இல்லை. அப்போது நீங்கள் வேண்டுமே தான் செய்கிற மாதிரி இருக்கு. அப்போ யூஆர் நாட் பாதர் வித் த பீப்புள். நான் எங்களை மட்டும் நாங்கள் பாருங்கன்னு சொல்ல வரல, மக்களை பாருங்கள், மக்களுடைய குறைகளை கேளுங்க. மக்களை குறைகளை கேட்காத எதுக்கு எம்எல்ஏ நீங்கள் நிற்கிறீங்க? அதான் என்னுடைய கேள்வி சார். எனி கொஸ்டின் சார்? தயவுசெய்து நீங்கள் விரிவாக பத்திரிகையில் கொடுங்க. எங்களுக்கு நிறைய, அதாவது தமிழ்நாட்டில் 30% நாங்கள் இருக்கோம். 31 ஜாதி இருக்குது. என்ன, ரெட்டியார், அருந்தையர், நாயுடு, பிராமணர் சங்கம், இப்படி பல்வேறு சமுதாயங்கள் நாங்கள் இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நாயுடு அதிகமாக இருக்காங்க. அருந்தையர் தமிழ்நாட்டில் இல்லாத அருந்தையர் சங்கனுடைய தலைவராக இருக்கார். தமிழ்நாட்டில் அருந்தையர்கள் இல்லாத இடமே இல்லை. சென்னை எடுத்துக்கிட்டால் 90 காலனி வந்து அருந்தையர்கள், ஆதி ஆந்திர மக்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க சார். நீங்கள் அண்ணாநாளில் ஜெயிக்கணும்னா அருந்தையர்லாம் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணும்னா அருந்தையர் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. பெரம்பூரில் நிற்கணும்னா அருந்தையர் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. இவ்வளவு இருந்தும் நீங்கள் உதாசீனப்படுத்த, அதான் கேட்கணும். எங்களுக்கு ஸ்பெஷல் ரைட்ஸு எங்களுக்கு வேண்டாம் சார். இன்றைக்கி அருந்தையர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில் அந்த இடத்துக்கு போய் பார்த்தோன்னா, என்ன ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, நேற்று செத்த மாட்டை இன்றைக்கு சாப்பிடுகிற இனம் இந்த அருந்தையர்கள். அவ்வளோ கேவலமாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் தமிழ்நாடு, ஈரோடாக இருக்கட்டும், அது கோயம்புத்தூராக இருக்கட்டும், இல்லை சென்னையாக இருக்கட்டும், அருந்தையருடைய நிலைமை மிக கேவலமாக இருக்குது. யாரும் அது பேசுறதுக்கு இல்லை. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவரால் சொல்லிக்கொள்வது கூட இவங்களை ஒதுக்கிறாங்க. இந்த 3 கம்யூனிட்டி இருக்குது, பிஆர்பிஎல் அண்ட் அருந்தையர். இந்த 2 பேரும் ஒருத்தருக்கு சேர்றதில்லை, இந்த 3வது ஆளையும் சேர்க்கறதில்லை. என்னடா அவன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவனை காப்பாற்றணும்னு சொல்கிறது இல்லை. ஆனால் நம்ம வந்து சமத்துவம் பேசுவோம், திராவிடம் பேசுவோம். ஆனால் எல்லோரையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய, ஒன்றாக நினைக்கக்கூடிய ஏன் அவங்களுக்கு என்ன இல்லைன்னு புரியல சார். நாங்களும் கலைஞர் ஆட்சியை நிறைய பார்த்துட்டோம். அவருக்கு பேசணும்னா உடனே பேசுவார். இந்த பிரச்சனைகளை நாங்கள் சொல்லக்கூடிய எங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தது. இப்போ ஏன் வரலது? மக்களை ஆள்பவர்கள், நாட்டை ஆள்பவர்கள் சாதாரண மனிதன், காமராஜ் மாதிரி, ஓபிஆர் மாதிரி நீங்கள் சாதாரணமாக ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க? ஓபிஆர் வந்து அவருடைய சொத்தை ஃபுல்லாக 300 ஏக்கராவை வடலூர் வள்ளலார் சபைக்கு எழுதி வச்சார் சார். அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர். அதுக்கே என்னென்னா, த ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ், அவர் படத்தில் சட்டமன்றத்தில் வைக்கிறதுக்கு இடம் இல்லையா சார்?
கேவலமா இல்லையா சார்? த ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் ஓபிஆர், களங்கமற்றவர், நேர்மையானவர், விவசாயத்தினுடைய அமைச்சராக பெரிய புரட்சியை பண்ணியவர், ஆலய பிரவேசம் பண்ணவர். இப்படிப்பட்ட மகானவர் விற்கிறதுக்கு இடம் இல்லை. நாராயணசாமி நினைக்கிறதுக்கு இல்லை, ஜிடி நாயுடை பற்றி நினைக்கிறதுக்கு இல்லை, இப்படி திருமல நாயக்கரை பற்றி நினைக்கிறதுக்கு இல்லை, ராணி மங்கம்மாளை பற்றி நினைக்கிறேன். நாங்கள் வந்து நேற்று வந்தவங்க இது முந்தானத்து வந்தவங்களை பற்றி நான் வைக்க சொல்ல. திருமல நாயக்கரையும் ராணி மங்கம்மாள் உங்களுக்கு தெரியாமல் திருச்சியில் இந்த மலக்கு ஆண்டவர்கள் இந்த ராணி மங்கம்மாள். அப்பேற்பட்ட அந்த சூழலை வந்து நீங்கள் மறந்துட்டா எப்படி சார்? இதுக்காக எங்கள் தெலுங்கு அரவையின்னு சொல்ல வரல, அது பாரம்பரியம் மிக்க இந்த மக்களுக்கு அசைஞ்சவங்களும் வைக்க சொல்லுங்கள் சார். திமுக இல்லை சார், எங்களுடைய வலிமை காட்டுறதுக்கு தான். அது திமுக விழுதா, அதிமுக விழுதா, பாஜக விழுதா, எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும், நாங்கள் அதை ஜெயிக்கணும், அதான் முக்கியமாக. தவிர இது திமுக ஏன் செய்யாதவங்க உணரட்டும் சார். அது யாராக இருக்கட்டும். இதே அதிமுக அரசு அவங்க தானே இட்டும் அந்த டால்மெட்காவை செய்யலை, ஏன் அந்த குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதான் பிரச்சனை. இந்த பர்டிகுலர் திமுக சார், நாங்கள் திமுகவுக்கு செஞ்சோம், அது வேறு விஷயம் சார். நாங்கள் எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் இல்லை, நடுவே இருக்கோம். அது திமுக வீழ்த்துறமா, அதிமுக வீழ்த்துறமா, பாஜக வீழ்த்துறமா, அந்த அந்த நேரத்தினுடைய நிலைப்பாடு நாங்கள் வெற்றியை எங்களுடைய குரல் ஒலிக்கணும், அதுதான் முக்கியம். நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி எங்களுடைய குரல் அந்த 10% ஓட்டுருக்கேன், 30% ஓட்டுருக்கேன், டேர்ன் அவுட் பண்ணுவோம். நான் 30 அப்படியே தெலுங்குக்காரர் எல்லாரும் ஒன்றா ஆகிட மாட்டேன்னு சொல்லலை. ஓரளவுக்கு இன உணர்வு உள்ளவர்கள், இந்த பிரச்சனையை பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக அதை செய்வாங்க. இந்த அருந்து இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. அவங்க என்ன சார் ரொம்ப மோசமானவர்களா? தயவுசெய்து உணர வேண்டும் சார். 94 தொகுதியில் தெலுங்கு மக்கள் இருக்கான் சார். 40 தொகுதியில் கிட்டத்தட்ட 30லேருந்து 35% மக்கள் இருக்காங்க. 40 தொகுதிகள். இவ்வளோ பெரும்பான்மையாக இருக்கீங்க, 20 எம்எல்ஏ இருக்கிறீங்க சட்டசபையில். சரி, 20 பேருமே உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாருமே குரல் கொடுக்கலையா? தமிழக அரசு ஏன் உங்களை புறக்கணிக்கிறது, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது அவங்கள தான் சார் கேட்கணும். நாங்கள் லெட்டர் கொடுங்க சார். எப்படி சார் சிஎம் போய் வழியில் போய் பார்த்து நாங்கள் இப்படியே கொடுக்க முடியுமா? ஒரு முறையான இதை ஒரு செக்ரட்டரிக்கு எழுதுகிறோம், லெட்டர் எழுதுகிறோம், ஒரு தனிச் செயலாளர்கிட்ட கொடுக்குறோம், எல்லாமே செய்கிறோம். அதெல்லாம் சொல்ல வந்தேன். அதை முற்றுகை இது முடியவில்லை என்றால் அவர்களை முற்றுகை போராட்டம் நடத்துவோம். எங்கள் சமுதாயத்தை பற்றி சொல்ல நான் முற்றுகை போராட்டம், அது எந்த எம்எல்ஏயாக இருக்கட்டும், எங்களுக்கு கவலை இல்லை சார். ஒன்றும் இல்லை, இந்த அரங்காவலர் போட சொல்லி வைணவ கோயில் இருக்குது சார், அந்த கோயிலில் அரங்காவலர் போட சொல்லி எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க. அது ஒருத்தர் கூட போடல சார். அப்போ வேணுன்னே அந்த ஆராசா சொன்ன மாதிரி இந்த நாயுடு மக்களை டார்கெட் பண்ண மாதிரி இல்லை எங்களுக்கு தெரியுது. இப்போ அவரை முதல்ல ஆராசாவை கண்டிக்கல முதல்வர். ஏன் நாயுடு வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறீங்க? நான் என்ன நாயுடுலாம் எல்லாம் இவங்களா சார்? நாயுடு மக்கள்லாம் என்ன பிஜேபியா? நான் பிஜேபி கிடையாது. இதில் யாராவது பிஜேபி இருக்காங்க? யாருமே கிடையாது. நிலைமை மாறும், வாக்கு வங்கி மாறும். ராணி மங்கம்மாவுக்கு செலவழிக்கணும்னு சொல்கிறீங்க. ராணி மங்கம்மா ஏன்னா நிறைய இடத்துல வந்து அபகரிக்கப்படுதான் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அந்த இடங்களில் அரசாங்கமே அபகரிச்சிருக்கு சார். இன்றைக்கி இருக்க இங்கே தாலுக்கா ஆஃபீஸே அந்த அம்மாவோடைய இடம் தான். அதை மீட்பதற்கான வழிமுறை சார். நாங்கள் என்ன சொன்னாலும் அரசாங்கம் நாங்கள் மீட்டு எங்கள்கிட்ட கொடுன்னு சொல்ல. அந்த அம்மாவுக்கு நினைவாக ஒரு செலவு, அவ்வளோதானே. தமுக்க மைதானம் இருக்குது, அங்கே வந்து காந்தி மியூசியம்னு வச்சுருக்காங்க தமுக்க மைதானத்தில். அந்த அம்மாவுடைய இடம் தமுக்க மைதானம். உங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியும். ஏன் வைக்க மாட்டாங்கிறாங்க? அந்த மேயர் இந்திராணி அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம், அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம், முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம் சார். ஆமாம், இங்கே ராணி மங்கம்மாள் சிலையே இங்கே வைக்கணும் சார், திருச்சியில். எனி பிளேஸ் எங்களுக்கு அதை பற்றி இல்லை. அவருடைய பேரை வந்து பாதுகாப்பு அது சார். திருச்சியில் மட்டும்தான் அவங்க சிலை. ராணி மங்கம்மாள் இந்த தமுக்க மையம் தான் பேர் வைக்கணும் சார். சார் வீரபாண்டி கட்டவன் சிலை நாங்கள் சென்னையில் வைக்கணும் 1988 கேட்டுட்ருக்கோம் சார். அப்புறம் எடுத்து போய் ஒரு இடத்துல வச்சுட்டாங்க, காந்தி சில 10 15 வச்சாங்க. சரி ரைட். ஆனால்
எந்த அமைச்சரும் போய் மாலை போட்டுதான் வருஷம் கிடையாது சார். ஏன் போகலன்னு எங்களுக்கு தெரியாது சார். முதலமைச்சரோட வேற ஒரு சமுதாயத்தில் போகிறாங்க, நான் போக வேண்டாம் சொல்ல. ஏன் வீரபாண்டிய கட்டபொம்மனை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் தான் கேள்வி. அதான் எங்களுடைய கேள்வி தமிழக அரசை கண்டிச்சு எதுவும் போராட்டம் நடந்த சார். போராட்டம் வேஸ்ட்டு சார், போராட்டம் வேஸ்ட்டு. வாக்கு வங்கியை சேருங்கள், எலெக்ஷனில் 10% வாங்குங்க சார். யார் ஜெயிக்க வைக்கலாம், யார் தோக்கடிக்கலான்னு முடியும் சார். 94 தொகுதியில் 10% ஓட்டை சார் டேர்ன் ஓவர் பண்ண முடியும் சார். சமூக நீதி இயக்கம் வச்சு நடத்துகிற ஜக்கையனும் இல்லை நாகை திருவள்ளுவனும் உங்களுக்கு தமிழக அரசு உங்களோட கோரிக்கையை அவங்க கொண்டு போய் சேர்க்கணுன்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புரியுது சார். இப்போ அருந்ததியான மக்களோட கோரிக்கையை தமிழக அரசு ஏற்கனவே சொல்கிறீங்க. இப்போ ஜக்கையன் வச்சு இயக்கம் நடத்துறாரு, அவர்களோட பாதுகாப்பு இயக்கம். நாகை திருவள்ளுவர் வச்சு நடத்துறாரு. இப்போ உங்களுடைய கோரிக்கையை அவரை கொண்டு செல்லாத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அது அவங்களுடைய தனிப்பட்ட இது. நாங்கள் பொதுவான தெலுங்கு மக்களுக்காக, இந்த அருந்தை மக்களுக்கு இந்த 3% ரிசர்வேஷனுக்கு நாங்கள் போராடி இருக்கோம். அவர் செய்யலை, அவர் ஏன் செய்யலைன்றதுக்கு நாங்கள் அதுக்குள்ளே போக விரும்பல சார். எங்களை பொறுத்த இந்த சமுதாயத்தை பற்றி கேட்கல சார், அவ்வளோதான். நாகை திருவள்ளுவனாகட்டும், இல்லை ஒரு அதிகமான ஆகட்டும், யாராகட்டும், அது அவங்களுடைய பிரச்சனை சார். அரசியல், அது அவங்களுடைய அரசியல் இயக்கம். நாங்கள் மக்களுக்கான அமைப்பு, அங்கே அரசியல் இயக்கம். அது மதிப்புரிய திருமாவளவனாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, டாக்டர் ஐயாவாக இருந்தாலும் சரி, அந்த சமுதாயத்தை பற்றி சிந்தனை உள்ளவர்களாக இருக்காங்க, அவ்வளோதான்.